குஜராத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். வணக்கம் கணபதி, என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு மத்திய அரசு விதித்திருக்கிறது? கூடுதல் விவரம். ஏர் இந்தியாவின் ட்ரீம் லைனர் என அழைக்கப்படும் போயிங் 787 ரக விமானங்களை அவ்வப்போது கூடுதல் பரிசோதனைகளுக்கு உள்ளாக்க மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. அது தொடர்பான உத்தரவை டைரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியேஷன் வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த உத்தரவின் மூலமாக ஏற்கனவே பலமுறை இந்த விமானம் குறித்து தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கின்றன என்று வதந்திகள் பரவின, புகார்கள் எழுந்தன. ஆகவே அந்த சமயத்தில் எல்லாம் இது தொடர்பாக பெரிய நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என கருதப்பட்டது. ஆனால் தற்போது மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது. மிகவும் அதிக அளவிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ச்சியாக தொழில்நுட்ப ரீதியாக சோதனைகளுக்கு இந்த விமானங்களை உட்படுத்த வேண்டும் என மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. டிஜிசிஏ அறிக்கைப்படி இந்த விமானங்கள் 2014 வருடத்திலிருந்து ஏர் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டன. அதற்கான இதை வாங்குவதற்கான கொள்முதல் முடிவு அதற்கு முன்பே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது எடுக்கப்பட்டது. அதன்படியே இந்த விமானங்கள் ஏர் இந்தியாவில் இணைந்தன. பின்னர் ஏர் இந்தியா தனியார் மயமாகி டாடா நிறுவனமானது. தற்போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கும் சூழலிலே மேலும் டாடா குழுமம் உபயோகப்படுத்தும் அனைத்து போயிங் 787 ரக விமானங்களையும் கூடுதல் பரிசோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் விபத்து தொடர்பான விசாரணை வளையமும் தொடர்ந்து விரிவாகிக் கொண்டே செல்கிறது. தேசிய புலனாய்வு முகமையும் தனது விசாரணைகளை நடத்தும் எனவும் ஆதாரங்களை சேகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விபத்து நடந்த பகுதியான மேக்னானி நகரில் மேலும் 2 நாட்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வசித்து வந்தவர்கள் கூட அங்கே செல்ல வேண்டும் என்றால், தங்களுடைய உடைமைகளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றால் காவல்துறையினரின் அனுமதியை பெற்று அப்படி நடக்க முடியும். அந்த பகுதியில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் எப்படி இந்த விபத்து காரணமாக தீப்பிழம்பு எழுந்து அதன் காரணமாக கருப்படைந்து போயிருக்கின்றன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அங்கிருந்தோர் அனைவரும் நேற்றே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெளியேற்றப்படாவிட்டாலும் பீதியினாலேயே அதற்கு முன்பாகவே பலரும் வெளியேறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அங்கு வசித்தவர்கள் தங்களுடைய உடைமைகளை எடுத்துச் செல்ல இன்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அனுமதி பெற்ற மருத்துவ கல்லூரியின் முதுகலை மாணவர்கள் பலரும் இங்கு வந்து தங்களுடைய உடைமைகளை இன்று எடுத்துச் சென்றார்கள். இனிமேல் இங்கு தங்க முடியாது, வேறு இடங்களில் தங்குவதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு சென்றார்கள். ஆனால் வாகனங்களை கொண்டு வந்து அனைத்து உடைமைகளையும் கொண்டு செல்ல முடியாது. வாஷிங் மெஷின், ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற பெரிய பொருட்களை கொண்டு செல்ல முடியாது. கையால் எடுத்துச் செல்லக்கூடிய அளவில் உள்ள அளவு பொருட்களை மட்டுமே கொண்டு செல்லலாம் என காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. இதை தவிர வேறு யாருக்கும் அந்த பகுதியில் செல்வதற்கு அனுமதி இல்லை. ராணுவத்தை சேர்ந்தவர்கள், துணை ராணுவங்களை சேர்ந்தவர்கள், NDRF, SDRF போன்ற பலரும் இங்கு தற்போது பல்வேறு விதமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அத்துடன் குஜராத் காவல்துறையும் இங்கு தொடர்ச்சியாக ரோந்து பணிகள் மற்றும் காவல் பணிகளை செய்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மேலும் 2 நாடுகள் கணபதி, ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? இதற்கு முன்னரே ஏர் இந்தியா தொடர்பாக பல்வேறு குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பயணிகளால. இந்த நிலையில தொடர்ந்து ஏர் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான அனுமதி எல்லாம் வழங்கப்படும்? தொழில்நுட்ப ரீதியான கோளாறுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு விமானமும் தனது சேவையை தொடங்குவதற்கு முன்பு, அதாவது ஒரு இடத்திலிருந்து பறந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு முன்பாக பொறியாளர்கள் அதை ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கை அளிக்க வேண்டும். அனைத்தும் சரியாக இருக்கிறது, இந்த விமானம் பறக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது என ஃபிட்னஸ் சர்டிபிகேட் போன்ற ஒரு அறிக்கையை அவர்கள் வழங்க வேண்டும். இதை மிகவும் தீவிரமாக பின்பற்ற வேண்டும் எனவும், வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால், அதாவது பயணிகள் ஏசி வேலை செய்யவில்லை என்றோ அல்லது வேறு விதமான புகார்களை அளித்தாலோ அதையெல்லாம் உடனடியாக கவனித்து சரி செய்ய வேண்டும் எனவும் அரசு முடிவு செய்திருக்கிறது. ஆகவேதான் இந்த விபத்து காரணமாக தற்போது ஏர் இந்தியா நிறுவனம் மீது முன்பு என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தனவோ அது தொடர்பான சோதனைகள் தீவிரமாக நடைபெறும் எனவும், மேலும் ஏர் இந்தியா தலைமை, அதாவது சிஇஓ உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள்
முன்னின்று எந்தவிதமான தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனைகள் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா குழுமம் ஏற்கனவே இந்த விபத்துக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறது. ஏர் இந்தியா குழுமத்தின் சிஇஓவான கேம்பல் வில்சன் இன்று இங்கே வந்து விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டிருந்தார். மேலும் அதிகாரிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். மேலும் இந்த விசாரணையிலே தொடர்ச்சியாக ஏர் இந்தியா ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர இந்த விமானத்தை தயாரித்த அமெரிக்காவை சேர்ந்த போயிங் நிறுவனமும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிளாக் பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களில் இருந்து பெறப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் மேற்கொண்டு விசாரணை நடைபெறும். அந்த விசாரணைக்கு ஏர் இந்தியா மற்றும் போயிங் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி.